அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்கின்ற அருட்பணி இயக்கத்தின் இந்த யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையினுடைய வரலாற்றில், திருச்சபையின் நாட்குறிப்பேட்டில் இந்த நாட்கள் தபசு காலம் என்று நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நம்மை புதுப்பித்துக் கொள்ள, வேத வெளிச்சத்தில் நம்மை சீர்தூக்கி பார்த்து நமக்கு உரிய நிலையிலே நம்மை உயர்த்தி கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பின் நாட்கள். அதற்கு உதவி செய்யத்தக்கதாக நாம் இந்த சந்திப்பின் காலத்தில், இந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 3வது அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற 7 சபைகளை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற தியத்தீரா திருச்சபையை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்கவிருக்கிறோம். இந்த தியத்தீரா திருச்சபைக்கு செய்தியை சொல்ல ஆண்டவர் துவங்கும் போது தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுக்கு ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறார்? ஊடுருவும் பார்வை. வெண்கல பிரகாசிக்கும் பாதத்திற்கு என்ன சொல்கிறார்? அச்சுறுத்தும் நியாய தீர்ப்பு. ஆக ஊடுருவும் கண்களோடு அச்சுறுத்தும் நியாய தீர்ப்பை ஞாபகப்படுத்தி தேவன் சொல்லுகிற செய்தியில இந்த சபையை குறித்து முதலாவது பாராட்டு சொல்லுகிறார். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நான் செய்த நல்ல கிரியைகளையோ நான் செய்த நன்மையான காரியங்களையோ மறந்து விடுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. ஆகவே இந்த திருச்சபையில் இருந்த அநேக பாராட்டத்தக்க பண்புகளை அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறார். 6 காரியங்கள் சொல்லி இருக்கிறார். ஆகிலும் இங்கதான் ஒரு முக்கியமான காரியம். என்ன சொல்றாரு? என்ற போதிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எப்போது யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரே, சபைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், இவைகளெல்லாம் செய்து சமுதாயத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் நற்பெயர் பெற்றிருந்தாலும் என்னிடத்தில் ஏதேனும் ஒரு குறை உண்டோ என்று தாவீதை போல என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று ஜெபித்தானே. எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? இன்றைக்கு அதை செய்வோம். சரிதானா? என்ன சொல்லி இருக்கிறது? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை சொல்லுகிறார்? ஏசபேல் என்கிற ஒரு பெயரை உச்சரிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆகாபினுடைய மனைவி, எலியாவினுடைய காலத்திலே தீர்க்கதரிசிகளை கொன்றவள், துன்பப்படுத்தினவள். அப்படிப்பட்டவளையோ அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியையோ மையப்படுத்தி இங்கே என்ன சொல்லுகிறார்? தவறான ஒழுக்கக்கேடான வாழ்வுக்கு ஊழியக்காரனையே ஊக்குவிக்கிறாய் என்று அந்த சபையை குறித்து சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ணலாம் என்று தவறான போதகம் செய்கிறாய் என்றும் சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, தியத்தீராவிலே அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அங்கே ஒரு வணிக சங்கம் இருந்ததாம். அந்த வணிக சங்கத்திலே வணிக கடவுள் என்று ஒருவர் இருந்தாராம். இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட விசேஷமாக தமிழ் பிராந்தியத்தில் கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதே போல சிலை வழிபாடு, பாவ மன்னிப்பு சீட்டு
இவைகளெல்லாம் மலிந்து விட்ட காலம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீர் அநேக நல்ல குணாதிசயங்களை கொண்டிருந்த போதிலும் நீ குறை உள்ளவனாயிருக்கிறாய், குறை உள்ளவளாயிருக்கிறாய். ஏனென்றால் இவைகள் கண்டித்து உணர்த்தப்பட்டு மக்களை சீர்திருத்தாமல், நேர் வழியிலே கொண்டு வந்து நிறுத்தாமல் உலகத்தோடு ஒத்துப்போவதற்கு அவர்களை நீ ஊக்குவிக்கிறாய். ஆக இதற்கு என்ன பலனா? ஆகவே அவளை கட்டில் கிடையாக்குவேன், நோய்க்கு ஒப்பு கொடுப்பேன், மிகுந்த உபத்திரவத்திற்கு நான் அவளை ஒப்பு கொடுத்து விடுவேன். அவளுக்கு மட்டுமல்ல, அவளை பின்பற்றுகிறவர்களுக்கும். உள்ளத்தை இதயத்தை ஆராய்ந்திடும் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை அறியாதபடிக்கு சாத்தானுடைய ஆழங்கள் என்று இதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதே 24வது வசனத்தில். அதை மையப்படுத்தி வாழ்பவர்களுக்கும் இந்த தண்டனை காத்திருக்கிறது. சரி, ஆண்டவர் இதோடு ஒட்டுவிடவில்லை. இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்பவர்களுக்கு, அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுபவர்களுக்கு, அவருடைய கரங்களை பற்றி நடக்க விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் தீர்மானித்திருக்க சன்மானம் என்ன? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் உங்களை கனிவோடு தம்மண்டை அழைக்கிறார். பழுதுபட்ட திருச்சபை, கரப்ட் சர்ச் என்று பெயர் பெற்ற தியத்தீரா சபையில நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றிக்கொள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களா நீங்கள்? உங்கள் சபையில் அநேக குறைவுகளை பற்றி நீங்கள் நினைக்கலாம், பேசிக்கொண்டிருக்கலாம். அநேக ஊழியங்களினுடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. அப்பொழுது ஜாதிகளை ஆளுகின்ற அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கிறிஸ்துவே உன் நாயகராயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே தொடர்ந்து உங்களோடு உறவாடுவராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.